தோசை மாவுலாம் இல்லைன்னா ஒரு சில நேரத்துக்கு என்ன டின்னர் பண்ணுறதுனே தெரியாது. அவ்வளோ கன்ஃப்யூசிங்காக இருக்கும். சப்பாத்தி செய்யலான்னா அதுக்கு என்ன சைட் டிஷ் செய்கிறதுன்னு அது வேற ஒரு யோசனை வரும். அந்த மாதிரி சமயத்தில் இந்த ஆலு பரோட்டா ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு தனியாக சைட் டிஷ்ஷே தேவையில்ல, சும்மாவே சாப்பிட்றலாம். 2 உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி அதை ஒரு குக்கரில் போட்டு அது வேகட்டும்னு வச்சுட்டேன். 2 விசில் வரட்டும், அது வெந்துடும். இதுக்கிடையில் சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்ணிக்கிறேன். 1/2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா ஒரு சாஃப்டான மாவாக பசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். உள்ளே ஸ்டஃபிங்குள்ளதெல்லாம் ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கு ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரே ஒரு பச்சை மிளகா அதையும் பொடிசாக கட் பண்ணிவிட்டு மல்லிக்கீரையும் கட் பண்ணி வச்சுட்டேன். இந்த உருளைக்கிழங்கும் இந்த சைடு வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு சூடு நல்லா ஆறட்டும். இதுக்கடையில் ஒரு ஃப்ரைங் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்து வதக்கிட்டு இஞ்சி பூண்டு மிளகாத்தூள் ஜீரகத்தூள் எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு மேஷ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு மல்லிக்கீரை உப்பு எல்லாம் சேர்த்து வதக்கி ஸ்டஃபிங் ரெடி பண்ணிவிட்டேன். இது டீட்டெயிலான ரெசிபியும் போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், உங்களுக்கு வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு சப்பாத்தியை சின்னதாக வளர்த்துட்டு உள்ளே அந்த ஸ்டஃபிங்கை வச்சு நல்லா மூடிட்டு அப்படியும் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வளர்த்து எடுத்துடுறேன். பொறுமையாக வளங்க, இல்லைனா அந்த ஸ்டஃபிங்லாம் வெளியே வந்துடும். இப்போ அதை ஒரு தோசைக்கல் அப்படியே மாற்றிட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்து 2 பக்கமும் நல்லா செவந்து வர வரைக்கும் சுட்டுடுக்கலாம். நெய் சேர்த்து சுடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஆலு பரோட்டாக்கு எண்ணெய் சேர்க்குறத விட தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை, அப்படியே சும்மாவே சாப்பிட்லாம். ஆனால் இது தொட்டுக்கிறதுக்கு மசாலாக்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இதையும் ட்ரை பண்ணிடுங்க. தயிர், உப்பு, மிளகாத்தூள், சாட் மசாலா, ஜீரகத்தூள், மல்லிக்கீரை சேர்த்துட்டு அந்த ஆலு பரோட்டாவை அப்படியே அதில் டிப் பண்ணி சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.